அனைவருக்கும் வணக்கம். E-Learn profile context for 2nd January. Once again, Happy New Year wishes to all our members to fulfill your courageous trading activity, wealthy and success. So, refer to our yesterday discussion. நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண பிரகாரம் என்ன நடந்திருக்குன்றத ஒரு வாட்டி பார்ப்போமா? நேற்று பெல்கவ் டெவலப்மெண்ட் ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணோம். என்ன நோட் பண்ணோம்? நல்லா கவனிங்க. பெல்கவ் டெவலப்மெண்ட் 32-42 இருக்கு. ஓகே, ஒரு நார்மல் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கு. ஸோ நார்மல் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது மார்க்கெட் எந்த டைரக்ஷன்லேருந்து வந்திருக்குன்னு பார்க்கணும். வந்துட்டு இப்போ டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த டெவலப்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்? திரும்பவும் அந்த ஒரிஜினல் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். என்னது? டவுன் ட்ரெண்ட். ஏன்னா டவுன் தானே வந்திருக்கு, ஒரிஜினலா ஃபாலோ ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு அப்படியே கவுண்டரா மார்க்கெட் என்ன ஆகணும்? டேர்ன் ஆகணும். இன்னைக்கு என்ன நடந்தது பார்த்தீங்களா? மார்க்கெட் கவுண்டரா டேர்ன் ஆயிடுச்சா? ரெண்டுமே பேங்க் நிஃப்டி. நேற்று நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? கிளியரா இருக்குங்களா? சி, இது மாதிரி மோர் கான்செப்ட்ஸ் இன்வால்வ் ஆனதுன்னா நம்மளுடைய பெல்கவ் டெவலப்மெண்ட், ஆக்ஷன் மார்க்கெட் தேரி. ஓகேங்களா? ஸோ இது இஸ் எ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச். ஓகே, ஏன் நம்ம ரெகுலராக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இருக்கும்போது நம்ம போடுறோம், நிறைய எஃபர்ட் நம்ம போடுறோம். அவ்வளோ எஃபர்ட் போட்டுமே நம்மளால வந்து ப்ராப்பராக மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்றது மேக்ஸிமம் எல்லாருமே ஒத்துக்கிற விஷயம் தான். ஒன்லி ஒன் ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது எல்லாருமே ஓப்பனா, இன்க்ளூடிங் மீ. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? வி வாண்ட் டு சர்வே இந்த மார்க்கெட் அண்ட் நம்ம இதை ஒரு பிஸ்னஸாக பார்க்குறோம் போது நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான அடுத்த ஸ்டெப் தான் நம்ம மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். புரியுதுங்களா? இது நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோடைய அந்த கான்டெக்ட் நமக்கு எப்படி இருந்துச்சு நேற்று டிஸ்கஸ் பண்ணும்போது? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புவர் லோ இருக்கு. புவர் லோ மார்க்கெட் கிளியர் ஆகணும்னு. ஸோ புவர் லோ இன்னைக்கு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடுச்சு இல்ல? கிளியர் ஆகி திரும்ப உங்களுக்கு ரிவர்ஸ் பேக் அகெயின் மார்க்கெட் வந்து இந்த பேலன்ஸ்க்கு உள்ள அப்படியே தான் உள்ளே தான் ஸ்டே ஆயிடும். இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டடா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பிளான் பண்ண பிரகாரம் மார்க்கெட் நடக்கும்போது நம்ம ஈஸியா கான்ஃபிடென்ஸா ட்ரேட் எடுக்க முடியுது. சிமிலர்லி நிஃப்டியில இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிஃப்டி என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வந்து இந்த லோக்கு கீழே மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகவே கூடாது அப்படின்னா டைரக்டா கொண்டு போய் இந்த 21,500 தான் ஓப்பனே கொடுத்தாங்க. ஓப்பனை கொடுத்த அந்த 1 மினிட்குள்ளே மார்க்கெட் எங்க வந்து நின்றுச்சு? அங்க வந்துருச்சு. கரெக்டுங்களா? ஸோ ஃபர்தரா மார்க்கெட்டால இந்த லெவலுக்கு மேல போக முடியல. ஓகேங்களா? 21,900 இந்த லெவலுக்கு மேல போக முடியல. நமக்கு இந்த இடத்துல வந்து ப்ரொஃபைல் வந்து இந்த இடத்துல கிடைச்சாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வித்தின் ரேஞ்ச். ஸோ நேற்று நம்ம வித்தின் ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருக்குன்றோம். வித்தின் ரேஞ்சுக்குள்ளே அது அவங்களோட ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஆக்ஷன் ப்ராசஸை நீங்கள் ஆட் ஆகி ப்ராப்பராக மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ எந்தெந்த டேஸில் மார்க்கெட் வந்து ரேஞ்சாக இருக்கும், எந்தெந்த டேஸில் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரேலியாக இருக்கும், இல்லை எப்போ மார்க்கெட் வந்து ரேஞ்சாக இருந்து டைரக்ஷன் மூவ். ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, மார்க்கெட் வந்து நான் டைரக்ஷன்லேயே இருக்கும், இருந்து ஏதாவது ஒரு சைடுக்கு தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இது சினாரியோ 1. அதர் சினாரியோ மார்க்கெட் நான் டைரக்ஷன்ல இருந்து அப் சைடில் டேர்ன் ஆகும். அதர் சினாரியோ நான் டைரக்ஷன்ல இருந்து டவுன் சைடில் டேர்ன் ஆகும். இல்லைன்னா மார்க்கெட் என்ன பண்ணும்? உங்களுக்கு அப்படியே டைரக்ஷன்ல வந்து அப்புறம் சைட்வேஸா மாறும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அப் சைடில் போயிட்டு அப்புறம் சைட்வேஸா மாறும். ஸோ இதுதான் இந்த 5 தான். இந்த 5 டைப் ஆஃப் ட்ரேடிங் தான். அப்போ இங்க ஒரு ட்ரேடருக்கு என்ன தெரியணும்? டைரக்ஷன்ல இருந்து எப்படி நான் டைரக்ஷனா மாறுறது, இல்ல நான் டைரக்ஷன்ல எப்படி டைரக்ஷனா மாறுறது, இதுதான் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வேரியஸ் சினாரியோஸ்ல வித் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது அவங்களால பெட்டர் ட்ரேடரா வர முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஒரு ட்ரேடருக்கு பேசிக்கான ரெக்குயர்மெண்ட். யோசிச்சு பாருங்க, நான் சொன்னது உங்களுக்கு புரியும். அப்போ அதுதான் தொடர்ச்சியா மார்க்கெட் நடக்குது. தொடர்ச்சியா இது நடக்கிற விஷயத்தை என்னால மார்க்கெட்ல மேனேஜ் பண்ண முடியுது, எங்களால மார்க்கெட் ஃபாலோ பண்ண முடியுதுன்னா அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
நீங்க வந்து சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆவறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஸ்டெப்புக்கு நீங்க போயிட்டீங்களான்னு செக் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் ஏற்கனவே நாங்க இன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான். ஸோ இனிமேல் ஷார்ட் வீடியோஸ் தான் இருக்கும். வீக்லி வந்து உங்களுக்கு டீடைல்டு வீடியோ இருக்கும். அதை நீங்க தேடாம ஈஸியா பார்க்கணுன்றதுக்காக வீக்லி அப்டேட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டும் போட்டாச்சு. ஏன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், டைம் தானே முக்கியம். ஸோ அந்த வீக்லி அப்டேட்டை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் ரெக்வஸ்ட் டு ஆல் அவர் மெம்பர்ஸ். ஸோ எப்படி நம்ம வந்து அட் ஈலன் ப்ரொஃபைல் தமிழ் அப்படின்ற அந்த நேம்ல வந்து ஈலன் ப்ரொஃபைல் அப்படின்னு சேனல் வந்து தமிழ்ல நம்ம சிமிலர்லி அட் ஈலன் ப்ரொஃபைல் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். அது நேம் வந்து ஈலன் ப்ரொஃபைல் இங்கிலீஷ்னே இருக்கும். ஓகேவா? இங்கேயும் நாங்கள் வந்து ரெகுலராக வந்து ஒரு ஷார்ட் கான்டெக்ட்டை போட்டுட்டு தான் இருக்கோம். இது வந்து தமிழ் தெரியாதவங்க, ஓகேங்களா, இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அவங்க இந்த கான்டெக்ட்டை பார்த்துட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது எங்களுக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நாங்கள் பண்ணுற சர்வீஸ்க்கு. இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் அப்டேட், நம்ம மெம்பர்ஸும் வந்து இந்த பர்டிகுலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில வீடியோஸ் வந்து ரொம்ப ஜென்ரிக்கான விஷயம் இருக்கும். ரொம்ப ட்ரேட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது நம்ம இங்கே தமிழில் நம்மளுடைய தமிழ் ட்ரேடர்ஸ்க்காக இந்த சேனல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கான்டெக்ட்டே டீட்டெயில்டாக பண்ணிட்டு இருக்கோம், கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈவெண்ட் வரப்போகுது, ஒரு ஈவெண்ட் டீட்டெயில்டாக எப்படி டிஸ்கஸ் பண்ணுறது, ஒரு ஃபேட்டு, இது மாதிரி ஒரு சில டாபிக்ஸ்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடான ஒரு ஹெல்த்தியஸ் அப்டேட்டா, மார்க்கெட் அப்டேட்டா நாங்கள் வந்து அதை வந்து இங்கிலீஷில் அப்டேட் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, அதுக்கான ஸ்பெசிஃபைடு பிளேலிஸ்ட் வந்து தனியாக நாங்கள் கிரியேட் பண்ணி அங்கே போடலாம் இருக்கோம். அப்போது அது கொஞ்சம் ஜென்ரிக்காக இருந்தால் தான். ஏன்னா மல்டிபிள் எஃபர்ட் என்னாலையும் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா இங்கே பாருங்க, நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் கூட ஆயிருக்காது. நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒன்றும் 500 கூட நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு மானிட்டேஷன் வரணும்னா கூட மினிமம் வந்து ஒரு 1000 ப்ளஸ் ஆகுது நமக்கு வியூஸ் போகணும். ஓகே, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, நடக்கும்போது தான் அது நடக்கும். ஓகேங்களா? அதனால ஸோ என்னுடைய அதுக்காக நான் தனியாக வந்து ரிசோர்ஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு சில ஈவெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் வந்து இங்கிலீஷில் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால் இந்த பர்டிகுலர் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்கமிங் டேஸில் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஜனவரிக்கு அப்புறம் வந்து ஸ்டாக்ஸோடைய ரிசல்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் குவார்டர்லி நிறைய கார்பரேட் ரிசல்ட்ஸ் இருக்கும், பட்ஜெட் அப்டேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பரபரப்பான 2025க்கு நீங்கள் அந்த நியூஸ்லாம் வந்து இங்கே இருக்கும். ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அதில் ஒரு சில திங்ஸ் வந்து நான் இங்கே தமிழ்லையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவேன். அதனால் நீங்கள் இது பண்ணலாம். பட் இதை யார் யாரெல்லாம் முடியுமோ அவங்களாம் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வி கோயிங் டு ஃபோக்கஸ் இன் போத் சைமல்டே. இது நம்மளுடைய தமிழ் ட்ரேடர்ஸ்க்காக இந்த தமிழ் அப்டேட்டும், ஜென்ரிக்காக இருக்கக்கூடிய அப்டேட்டு, ஒரு சில ஜென்ரிக் டாபிக்ஸ், சம் ஆர்டர் ஃப்ளோ ரிலேட்டடான ஒரு ஜென்ரிக்கான டிஸ்கஷன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் பற்றி ஒரு கொஞ்சம் ஜென்ரிக்கான டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து இங்கே இங்கிலீஷ் ப்ரொஃபைலில் அப்டேட் ஆகிறதுக்கு 2025ல பிளானிங் இருக்கிறதுனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை எண்ட். ஸோ இன்னியோட கான்டெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ பெல்கோ அப்டேட் பிரகாரம் நமக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை இப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் டெவலப் ஆனதால் என்ன பண்ணோம், ஒரிஜினல் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். அப்போ ஒரிஜினல் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் என்ன பண்ண, டேர்ன் ஆகி உங்களுக்கு அழகாக பேலன்ஸும் நடந்திருக்கு, அகெயின் இங்கே ரிஜெக்ஷனும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே மார்க்கில் பிகாஸ் ஆஃப் சைட்வேஸ். ஓகே, அந்த சிமிலர்லி இங்கே நிஃப்டியும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஒரிஜினல் டைரக்ஷனுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணிட்டு எங்க லோவில் கொண்டு போய் ஓப்பன் கொடுத்தாங்க. ஓகே, 21,500 ஓப்பன் கொடுத்தாங்க. ஓப்பன் கொடுத்த வித்தின் ஃபியூ செகண்ட்லேயே என்ன பண்ணிச்சு மார்க்கெட்டு, நேராக திரும்பவும் பெல்க உள்ளே வந்தாச்சு. வந்துட்டு அவங்க டெவலப் பண்ணாங்க. இந்த இடத்துல நிறைய ப்ராப்பரான இது டெவலப் இல்லை. பட் மார்க்கெட் அகெயின் ஒரு புல் பேக் லோ எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை நம்ம டெய்லி கான்டெக்ட்ல அதை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பெல்கோ வந்து நம்ம இதோட இதை சேர்த்துடலாம். சேர்த்துடலாம். இப்போ கவுண்ட் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஓகேங்களா? பெல்கோட கவுண்ட் எவ்வளோ வருது, 30
43. அப்போ பேங்க் நிஃப்டி ஓவர் டெவலப் ஆயிடுச்சு, நிஃப்டி நார்மல் டெவலப்ல இருக்கு. கிளியருங்களா? அப்போ என்ன நடக்கலாம்? பேங்க் நிஃப்டி ரிவர்ஸ் ஆகலாம், இதோடைய ஃபோர்ஸ் வந்து நிஃப்டிக்கு கிடைக்கலாம். இயர் ஓப்பன் ஆயிடுச்சு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நாளையோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி முடிய போகுது. எக்ஸ்பைரி முடிஞ்ச உடனே அவங்க அக்குமுலேட், இவ்வளோ நாள் அக்குமுலேட் பண்ணியிருக்காங்களே, இது அக்குமுலேஷன்லேருந்து அவங்க அதோட ப்ராஃபிட்டை கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட ப்ராஃபிட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து நமக்கு மினிமம் 43,400 அந்த லெவலுக்கு பேங்க் நிஃப்டி போகிறதுக்கும், சாரி 53,400 பேங்க் நிஃப்டி போகிறதுக்கும், நிஃப்டி வந்து 24,500 போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சான்சஸ் ஒன்லி சி. ஒருத்தர் எனக்கு கேட்டிருந்தாங்க, நானும் கமெண்ட் பண்ணியிருப்பேன், மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ வச்சு நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப்போ இல்லை கேப் டவுன் ஆகுமா அதெல்லாம் பார்க்கணும். சி, மார்க்கெட்டில் எனி திங் வில் ஹேப்பன். ஓகே, ஆஸ் எ ட்ரேடர் வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம யாரை நம்பியும் நம்ம இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி நினைப்பேன் அப்படின்னா, நாளைக்கு கேப் அப்போ நடக்கலாம், கேப் டவுனும் நடக்கலாம், அதை பற்றி தெரியாது மார்க்கெட்டில். பட் வாட் மை அனாலிசிஸ் இஸ் டெல்லிங், வாட் இன் மை ஃப்ரண்ட் ஆஃப் சிஸ்டம் ப்ரொவைடிங் த டெவலப்மெண்ட். நான் பார்த்துட்டு இருக்க இந்த சிஸ்டம்ல எனக்கு கிடைக்கக்கூடிய பெல்கவ் டெவலப் என்ன எனக்கு சொல்லுது, மார்க்கெட் டெவலப் என்ன சொல்லுது, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்லுது. இஸ் எ டவுன் சைட், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் யாரையும் கேட்கணும் அவசியம் இல்லை. டவுன் சைடு சொல்லுதா, டவுன் சைட், அவ்வளவுதான். அப்போ இந்த டவுன் சைடுக்கு உண்டான ட்ரேட் செட்டப் என்னன்னு தான் நான் யோசிக்கணும். ட்ரேட் செட்டப்பை யோசிச்சுட்டு என்ன பண்ணும், இதுக்கு உண்டான ஹெட்ஜை நான் பண்ணும். அப்போ என் ட்ரேட் செட்டப்பை நான் வந்து என்ன பண்றேன், டவுன் சைடுக்கு உண்டான ட்ரேட் செட்டப்பை நான் பண்ணிக்கிறேன் வித் ப்ராப்பர் ஹெட்ஜ். அப்போ என்ன ஆகுது, என்னோட ரிஸ்கையும் நான் ஃபிக்ஸ் பண்றேன், என்னுடைய ரிவார்டையும் நான் ஃபிக்ஸ் பண்றேன். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் மார்க்கெட் போச்சுன்னா நான் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பேன். ஓகேங்களா? இல்ல மார்க்கெட் எனக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆப்போசிட்டா நடக்குது அப்படின்னா இமிடியேட்டா நான் என்ன பண்ணுவேன், அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டுட்டு காஸ்ட் எக்ஸிட் ஆகிறத பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். ஸோ இல்லை வந்து கேப் அப் கேப் டவுன் அதெல்லாம் போட்டு தலையை பிச்சுட்டுலாம் நீங்கள் உக்காந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெரி லோ மார்ஜினில் ட்ரேட் பண்ணக்கூடியங்களா இருக்கணும். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கணும். அதை நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அஸ் எ ட்ரேடர் அப்படின்னும் போது யூ ஷுட் பி ரெடி ஃபார் எனி சைட். அதுதான் நான் சொல்வேன். யூ ஷுட் பி ரெடி ஃபார் எனி சைட். யூ ஷுட் நோ ஹவு டு மேனேஜ். அப்போ ஆஸ் எ ட்ரேடர் அப்படின்னு நீங்க உங்களை சொல்லிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கான குவாலிஃபிகேஷனை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் த மார்க்கெட் ஐ கேன் ஏபிள் டு மேனேஜ் மை ட்ரேட். அதுதான் ட்ரேடர். ஓகேங்களா? அதுக்கு இல்லை அப்படின்னா நம்ம வந்து யாரையோ டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நான் கொடுக்க ஆன்சர். ஸோ மார்க்கெட் இஸ் அ டைனமிக், பட் மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ இந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஹெல்பிங் அஸ் டு ஃபைண்ட் maximum probability and possibility of the side. Okay, but as a trader we should know how to manage the trade. ஒரு ட்ரேடரா நமக்கு நல்லா தெரியணும் மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் நான் மேனேஜ் பண்ண ரெடியா இருக்கிறேன். நான் எடுத்த டிசிஷனுக்கு ஏன்னா இந்த பக்கம் மார்க்கெட்ல ரெண்டு பக்கம் போறதுக்கு நீங்க ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க. மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகுதா, நீ இந்த பக்கமும் போகலாம் இந்த பக்கமும் போகலான்னு இங்க வந்து டூ வே ஆப்ஷனுக்கு வந்து மார்க்கெட்டை ஓபன் பண்ணி வச்சுட்டு நீ ஒன் சைடு தான் போகணும்னு சொல்லி மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது, யாராலையும் கொடுக்க முடியாது. அப்போ நம்ம மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். அப்போ நம்ம எடுத்த டிசிஷன் இப்படி யோசிச்சுங்க, நீங்க எடுக்கிற டிசிஷன் வந்து 80% தப்பா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் நினைச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன பண்ணும், இதுல இருந்து எப்படி மார்க்கெட்டை நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத ஒரு பெரிய ட்ரேடர் என்ன சொல்றான்னா, the learning in the market trading is we have to focus how to protect our capital. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறது மார்க்கெட்ல அப்படின்றத மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்றாங்க, அதை மட்டும் தான் யோசிக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரையில நான் தேர்ந்த வரையில யார் சக்சஸ் ஆவாங்க கடைசியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவு டு ப்ரொடெக்ட் மை கேபிட்டல் அப்படின்னு லேர்ன் பண்ணவங்க தான் சக்சஸ் ஆவாங்க. புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட் எனி டிசிஷன் எடுக்கட்டும், நான் என்னோட கேபிட்டல் எனக்கு ப்ரொடெக்ட் பண்ண தெரியும் அப்படின்னா முதல்ல அவர் என்ன பண்றாரு, அவர் லாஸை ஸ்டாப் பண்ணிடுறாரு. அப்புறம் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண தெரிஞ்சா அவர் ப்ராஃபிட் எடுக்கிறாரு. சிம்பிள். அப்போ இதுதான் ஒரு ட்ரேடருக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட். அப்போ அதுக்கு தான் அவங்கள தயார்படுத்திக்கணும்.
அதுக்கு தான் அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ மந்த்லி கான்டெக்ட்ல நமக்கு என்ன அப்டேட் வருதுன்னு பார்ப்போம். மந்த்லி கான்டெக்ட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வேண்டிய வேலை பெண்டிங் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் பெல்கவும் நமக்கு இந்த இடத்துல இருந்து பேலன்ஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரியான பாயிண்ட் இங்கே இருக்கு. ஸோ அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வீக்லியில் இந்த வாரம் முடிய போகுது. இந்த வாரம் இந்த 2 நாள் இருக்கு. இந்த 2 நாளில் மார்க்கெட் இன்னும் எப்படி டெவலப் ஆகுது, இந்த ப்ரொஃபைல் எப்படி டெவலப் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ ப்ரொஃபைல் எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்த்து அங்கேருந்து எப்படி இனிஷியேட்டிவ் எடுக்கிறது. ஸோ அட் ப்ரெசென்ட் வி நீட் ரெக்யர்மெண்ட் அபோவ் 5200க்கு மேலே இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு 51,500க்கு அபோவ்ல ஒரு இனிஷியேட்டிவ் கிடைக்கணும். இங்கே சிமிலர்லி நிஃப்டிலையும் வந்து நமக்கு 24,000க்கு அபோவ்ல முதல்ல இனிஷியேட்டிவ் கிடைக்கணும். அதுக்கப்புறம் 24,200க்கு மேலே இனிஷியேட்டிவ் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் இங்கே இருக்கு. ஸோ டெய்லி கான்டெக்ட். ஸோ டெய்லி கான்டெக்ட் பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு எப்படி ஆக்ஷன் இருந்ததுன்னு பார்ப்போம். ஸோ இன்னையோட ஆக்ஷன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது ஏற்கனவே ஹை அண்ட் லோ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஹை அண்ட் லோ வந்து நம்ம மார்க் பண்ணதில் ஏற்கனவே 52,200க்கு மேலே தான் இப்போ வீக்லிலையும் பார்த்தோம். அதே மாதிரி 50,600 பிலோ தான் மார்க்கெட் இருக்குன்னு தெரிஞ்சு ரேஞ்ச் மார்க்கெட். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இன்னைக்கு அவங்க மார்க்கெட் பிகினிங்கே என்ன பண்ணியிருக்காங்க, லோ இந்த புவர் லோவை மார்க்கெட் கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த லோவையும் மார்க்கெட் கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த பேலன்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிளியருங்களா? அப்போ மார்னிங்ல நடந்த ஆக்ஷன் நல்ல ஒரு புல் பேக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணுங்க, ரீட்டைன் ஆகி தென் அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் இந்த பேலன்ஸை கூட நம்மளால தாண்ட முடியல. அதுதான் உண்மை. பேலன்ஸை நம்மளால தாண்ட முடியல. எக்ஸாக்டா பிபிஓசியில் பெண். அப்போ நேற்று என்ன பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம், எவ்ரி 100 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் என்ன இருக்கு, ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் எவ்ரி 100 பாயிண்ட் 200 400 300 100 பாயிண்ட் மார்க்கெட் ரிஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஸோ இனி ஒரு இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஜே பீரியடோட ரேலியை இங்கே தான் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஓகே, அதே நேரத்தில் மார்க்கெட் இந்த இதுக்கப்புறமா கொஞ்சம் பையிங் ப்ரெஷர் ஷோ பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் லோ கான்ஃபிடன்ஸ், இட்ஸ் நாட் மீன் த லோ கான்ஃபிடன்ஸ், த ட்ரைங் டு அப்சர்வ் தி சப்ளை. ஓகேங்களா, அப்சர்வேஷன் ஆஃப் சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து இன்னும் அவங்களால கொண்டு போக முடியல. மேபி ஓவர் நைட் பொசிஷனில் அவங்க மேலே கொண்டு போய் போகிறாங்களா என்னன்றதை நம்ம நாளைக்கு முக்கியமாக நோட் பண்ணோம். ஸோ அட் ப்ரெசென்ட் உங்களுக்கான ரெஃபரன்ஸ் வந்து இந்த பி பீரியட் லோ இமீடியட் ரெஃபரன்ஸ், அப்புறம் இந்த சிடியோட லோ இமீடியட் ரெஃபரன்ஸ், அப்புறம் மார்க்கெட் வந்து இங்கே க்ளோஸ் ஆகி இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆனது லோவாக இருக்கும். இதுக்கப்புறம் அப்கமிங் மேலே இருக்குது உங்களுக்கு பேலன்ஸ். ஆல்ரெடி பேலன்ஸே நீங்கள் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ பேலன்ஸை மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் என்ன பண்ணணும், இந்த லோவை மார்க்கெட் கிளியர் பண்ணணும். அது பண்ணலை. ஏன்னா ஜே பீரியட் நினைச்சு கேஎல்எம் 3 பீரியட் இருந்துச்சு. ஸோ 3 பீரியட்ல அவங்களால பண்ண முடியல. அப்போ இந்த இடத்துல கொடுத்த அந்த செல்லிங்கை இவங்க அப்சர்வ் பண்றாங்கன்னு அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா? ஓகே, அப்போ இதெல்லாம் தான் என்னுடைய ரெஃபரன்ஸாக இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஃபாலோ பண்ணலான்றதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அட் ப்ரெசென்ட் திஸ் ஆர் த டீடைல்ஸ் இன் தி பேங்க் நிஃப்டி. அப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதே தான். மார்க்கெட் வந்து ரேஞ்சில் தான் இருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளவே தான் மார்க்கெட் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 டேஸ் மேலே மார்க்கெட் ரேஞ்சுக்குள்ளவே தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம கான்டெக்ட் எப்படி நமக்கு கிடைக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். இன்னையோட கான்டெக்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் கொடுத்தாங்களோ அந்த ஓப்பன்லேருந்து அப்படியே பவுன்ஸ் பேக். ஓப்பன் கொடுத்த உடனே வெளியே வந்துருச்சு. ஓகே ஓகே, ஸோ மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது, இங்கே ஓப்பன் கொடுத்து இங்கேருந்து இப்படி ரிஜெக்ட் ஆயிருக்கக்கூடாது. அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கவில்லை. கரெக்டாக திரும்ப பேலன்ஸ்க்கு வந்தாச்சு. அப்புறம் ஏபி பீரியடுக்கு அப்புறம் மார்க்கெட் ப்ராப்பர் 1 டைம் ஃப்ரேம் இருந்தது. 3 பீரியட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 டைம் ஃப்ரேம் இல்லை. அகெயின் அங்கே எப்படி பேங்க் நிஃப்டியில் இந்த பேலன்ஸ் அவங்களால தாண்ட முடியல, அதே மாதிரி இங்கே நிஃப்டியில் இந்த பேலன்ஸ் அவங்களால தாண்ட முடியல. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அகெயின் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஓகே, பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல ஒரு ரியாக்டிவ் இருந்துச்சு மார்க்கெட்டில், அவ்வளோதான். மற்றபடி பெரிய ட்ரேட்லாம் ப்ரீமியம்லாம் கரையை தான் செஞ்சுது, இன்க்ரீஸ்லாம் ஆகலை இன்னைக்கு. ஓகேவா? ஸோ மார்க்கெட் க்ளோசிங் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ரிஜெக்ஷன் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஹையை நோட் பண்ணிவிடுங்க. ஸோ பிலோவில் இந்த லெவலை நோட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த ஏ பீரியடோடைய இந்த ஆஃபை வந்து நோட் பண்ணுவீங்க. அப்புறம் ஸோ மோஸ்ட்லி இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் கான்ஃபிடன்ஸாக இல்லை. ஸோ
we can expect market can come touch 23,800 டச் பண்ணிட்டு திரும்பவும் ரிவர்ஸ் ஆகலாம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் உங்களுடைய ஹெட்ஜை வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் இந்த நிஃப்டி ஆல்சோ. ஸோ கான்ஃபிடென்ஸ் பைலாம் இல்லை, ஆனால் லோவில் கொடுத்தோன்னே திரும்ப உள்ள ப்ரொஃபைல் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதனால அவங்க அதுலேயும் நமக்கே தெரியுது இதுக்கு கீழே அவங்க கொண்டு போக விருப்பப்படலை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் அவங்க என்ன கொடுக்கல, இனிஷியேட்டிவ் பையிங்க கொடுக்கல. அப்போ ஸ்பாட் மணி என்னவா ஆக்ட் பண்றாங்க, இப்போ ரெஸ்பான்சிவ் பையரா இருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்மளும் ரெஸ்பான்சிவ் பையராகவே இருப்போம், அதே மாதிரி ரெஸ்பான்சிவ் செல்லராகவும் இருக்காங்க. இனிஷியேட்டிவ் பை இனிஷியேட்டிவ் செல் வரைக்கும் வெயிட் பண்ணும். ப்ராப்பர் ஓடிஎஃப்ஐ கன்ஃபர்மேஷன் டைரக்ஷன் ட்ரேட் பண்ணுங்க, அது வரைக்கும் நான் டைரக்ஷன் ட்ரேடை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க, மென்டார்ஷிப் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. வில் சப்போர்ட் த்ரூ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். வில் சி ஆன் டுமாரோ.